அனைவருக்கும் இந்நேர இனிய அன்பான வணக்கம். தாய் தந்தைக்கும் தாய் தமிழுக்கும் முதலில் வணக்கம் கூறி ஆசி வேண்டி, தளிர் பிரித்தானியா மலரும் மகளிர் 12 அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையிலே உங்கள் அனைவரையும் இன்று வரவேற்பதில் மேலும் மகிழ்வுடன் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்ளும். இந்த உண்மையிலேயே தளிர் பிரித்தானியா மலரும் மகளிர் நாங்கள் மிக அழகாக நகர்த்தி செய்து கொண்டிருக்கின்ற இலக்கியத்தின் பாதையிலே அழகாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அரிய சிறப்பான அழகிய வேளையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த வகையிலே இன்றைய கருத்தாளர்களாக இங்கு வருகை தந்திருக்கின்ற தளத்தினை சிறப்பிக்க வந்திருக்கின்ற ஆசிரியர்கள் ஆதி தத்பரானந்தன் அம்மையார் அவர்கள், ஆசிரியர் பூங்கோதை ஸ்ரீகரன் அவர்கள், ஆசிரியர் ராஜினி முருகமூர்த்தி அவர்கள் அனைவரையும் அன்போடு இத்தளத்திற்கு வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். இத்தகைய மங்கையர் நாம் கூடி உலாவர இலக்கிய பரப்பினை சுவைப்பதற்கு இத்தகைய ஒரு அழகான தளத்தினை எங்களுக்கு தந்து எங்களை வளப்படுத்தி கொண்டிருக்கின்ற தளிர் பிரித்தானியா குழுமத்தினுடைய இயக்குனர் திருமகள் ஸ்ரீபத்நாதன் அம்மையார் அவர்களையும், அவரோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற இணைப்பாளராக இருக்கின்ற சுனா சுதாகரன் அம்மையார் அவர்களையும் இந்நேரத்திலே இத்தளத்துக்கு வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். மலரும் மகளிர் மிக அழகாக மலர்ந்து மனம் பரப்பும் கொண்டிருக்கின்ற இந்த அழகிய வேளையிலே தொழில்நுட்பத்தில் எங்களுக்கு எப்போதுமே கை கொடுத்து அழகான வண்ணப்படங்களையும் எங்களுக்கு அளித்து எப்போதும் எங்களுடைய அத்தனை ஆக்கங்களையும் எங்களுக்கு பெட்டகமாக பொக்கிசமாக எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் ஆதி தத்பரானந்தன் அம்மையார் அவர்களை மீண்டும் நாங்கள் இந்நேரத்திலே வருக வருகின்ற நன்றியுடன் அவரை வரவேற்று மகிழ்கின்றோம். மேலும் இந்த அழகிய என்னுடைய தளிர் பிரித்தானியா மலரும் மகளிர் நிகழ்வினை பார்த்தும் கேட்டும் மகிழ்ந்தும் ஊட்டங்கள் இட்டு எங்களை உற்சாகப்படுத்துகின்ற அத்தனை அன்பர்கள், ஆதரவாளர்கள், நண்பர்களையும் இந்த எங்களுடைய பாவியர் பார்வையிலே எங்களோடு கை கோர்த்து இன்று வரை நடந்து வருகின்ற அத்தனை ஆசிரியர் பெருந்தகைகளையும் அத்தனை பாவைகளையும் இந்நேரத்திலே அன்போடு இத்தளத்திற்கு வருக வருக என்று வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். உண்மையிலேயே இது ஒரு அழகான தருணமாக நாங்கள் பார்க்கின்றோம். சிறுவர்களுக்காகத்தான் இந்த தளம் நாங்கள் முதலிலே அமைத்தோம். அதாவது எங்களுடைய நிறுவனம் இந்த சிறுவர்கள், அதாவது பாலர்கள் எங்கு வாழ்ந்தாலும் எங்களுடைய தாய்மொழியை அழகாக பேச வேண்டும், கதை மற்றும் தங்களை ஒப்புவிக்க வேண்டும், அந்த தாய்மொழியிலே ஆளுமை உள்ளவர்களாக வர வேண்டும் என்ற ஒரு தூர நோக்கு பார்வையிலே ஆரம்பித்த இந்த தளிர் பிரித்தானியா குழுமம் இன்று இன்னும் விரிந்து மங்கையர்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு தளத்தினை தந்து அதிலும் இன்னும் சுவையாக இலக்கிய பக்கத்திலே எங்களை நடைபயிலுவதற்கு இந்த தளம் அழகாக எங்களை நகர்த்தி சென்று கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே பெருமையாகவும் மகிழ்வாகவும் இருக்கின்றது. இந்த தளத்திலே நாங்கள் ஆரம்பத்தில் 11 மேற்கணக்கு நூல்களாக சங்க நூல்களிலே 11 மேற்கணக்கு நூல்களாகிய 10 பாட்டும் 8 தொகையையும் அழகழகாக ஒவ்வொரு பாடல்களாக ஒவ்வொரு நூல்களாக நாங்கள் எடுத்து அவற்றை ஆய்வு செய்து, ஆய்வு என்று சொல்வதை விட நாங்கள் புரட்டி புரட்டி பார்த்து பலவற்றை அறிந்து கொண்ட அதே வேளை நாங்கள் அவற்றை தொட்டு மேலும் தொடர்ந்து இன்று நாங்கள் 11 கீழ்கணக்கு நூல்களுள் வந்திருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த கீழ்கணக்கு நூல்கள் என்று சொல்லும் போது மிகவும் ஒரு எல்லோருக்கும் அறிவுரை சொல்லுகின்ற, எல்லோரையும் வாழ்வியலே நல்ல முறையிலே வாழ வைக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு பக்குவமான ஒரு நிலையை காட்டுகின்ற ஒரு நிலையிலே தான் இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே கடந்த வாரங்கள் இரு இதழ்கள் விரிந்து விட்டது. நாலடியார், நான்மணிக்கடிகை, இனியவை நாட்பது, இன்னா நாட்பது, திரிகடகம், ஆசாரக்கோவை என்று இரு மலர்கள் இதழ்களாக விரிந்து விட்டது. 11 கீழ்கணக்கு நூல் என்று அழகாக இதழ் 3 அழகாக விரிய இருக்கின்றது. இன்று அழகான இந்த இலக்கிய மலர் இதழ் விரித்து நிற்பதற்கு இன்று எங்களுக்கு அந்த ஆக்கமும் ஊக்கமும் தந்து அந்த தங்களுடைய கருத்துக்களை, மிக ஆழமான அழகான கருத்துக்களை இங்கு முன்வைக்க வந்திருக்கிறார்கள். சிறுபஞ்ச மூலம்
அந்த நூலினை பற்றி எங்களுக்கு ஆதி தெப்பரானந்தன் ஆசிரியர் அவர்கள் கனடாவில் இருந்து எல்லோருமே மிகவும் பெரிய ஆளுமைகள், பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், கவிஞர்கள், இப்படி பல ஆளுமை கொண்டவர்கள். அந்த வகையிலே ஆசிரியர், கவிஞர், பேச்சாளர் என்ற ஆதி தெப்பரானந்தன் அம்மையார் அவர்களை நேரத்திலே மீண்டும் நான் வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். அடுத்ததாக எங்களுக்கு முதுமொழி காஞ்சி இதனை இங்கு தர வருகின்றார். மிக அழகாக ஒரு பேச்சாளர், கவிஞர், அவரும் ஒரு ஆசிரியர். அந்த வகையிலே பூங்கோதை ஸ்ரீதரன் அம்மையார், ஸ்ரீகரன் அம்மையார் அவர்களையும் இந்நேரத்திலே நாங்கள் வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம், மீண்டும் வரவேற்று வருகின்றோம். அடுத்தது அதனை தொடர்ந்து பழமொழி 400 என்ற அழகான பக்கத்தை புரட்டுவதற்காக ஆசிரியர், பேச்சாளர், கவிஞர் என்று பல பக்கங்களை உடைய ராஜினி முருகமூர்த்தி அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்று வருகின்றோம். உண்மையிலேயே மிக ஆர்வமாக இருக்கின்றோம். இந்த இலக்கிய பார்வையிலே உங்களுடைய பார்வை, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய பாங்கில் நாங்கள் இவற்றை கேட்டு அறிந்து மகள ஆவலாக இருக்கின்றோம். அந்த வகையிலே முதல் நூலாக இன்றைய விரிகின்ற அந்த முதல் இதழாக சிறு பஞ்ச மூலம், இதனை எங்களுக்கு அழகாக தர வருகின்றார் கனடாவில் இருந்து ஆசிரியர், பேச்சாளர், ஒரு எழுத்தாளர், நூல் ஆய்வாளர், இப்படி பல ஆளுமைகளை கொண்ட, அது மாத்திரமில்லாமல் தொழில்நுட்ப வல்லுநர் என்று கூட சொல்லலாம், வளர்ந்து கொண்டிருக்கின்ற அத்தகைய ஒரு ஒரு ஆசிரியரை இந்நேரத்திலே நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வாருங்களம்மா, சிறுபஞ்ச மூலம் பற்றி எங்களுக்கு அவரது பாங்கிலே தர வருகின்றார் ஆதி தெப்பரானந்தன் அவர்கள். வாருங்களம்மா. அனைவருக்கும் வணக்கம். தளிர் பிரித்தானியா மலரும் மகளிர் 12 11 கீழ்கணக்கு பாவியர் பார்வையில் 3வது நிகழ்வில் கூடியிருக்கும் அற்புதமான தருணம் இது. இவ்வேளையில் மாதா, பிதா, குரு தெய்வம் மனதில் வைத்து அன்னை தமிழை முதலில் வணங்கி, தளிர் பிரித்தானியா நிறுவனர் அன்பு அக்காட்சி திருமகள் ஸ்ரீபத்மநாதன் அவர்களுக்கும், துணை நிறுவனர் அன்பு தோழி சுகுணா சுதாகரன் அவர்களுக்கும் நற்றமிழால் நன்றி கலந்த வணக்கம் கூறி, தளிர் ஆலோசகர் இன்றைய நிகழ்வின் ஆளுமை தலைமை அன்பு அண்ணி ரதிகமலநாதன் அவர்களுக்கும் இன்தமிழ் வணக்கம் தெரிவித்து, என்னோடு இணைந்து முதுமொழி காஞ்சி பற்றி உரையாற்றும் அன்பு தோழி பூங்கோதை ஸ்ரீகரனுக்கும், பழமொழி 400 பற்றி உரையாற்றும் அன்பு தோழி ராஜினி முருகமூர்த்திக்கும் பைந்தமிழ் வணக்கம் கூறி, இந்நிகழ்வில் எம்மோடு இணைந்து பயணிக்கும் அனைவரையும் வாழ்த்தி நன்றி கூறி வணங்குகின்றேன். சிறு பஞ்சமூலம் சங்கமருவிய கால 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கீழ்கணக்கு என்றால் அடிகள் குறைந்த செய்யுள்களால் ஆகிய நூல். 11 கீழ்கணக்கு நூல்கள் எவை என்பதை நாலடி, நான்மணி, 440 ஐந்திணை, முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலை, சொற்காஞ்சியுடனேலாதி என்பவே கைநிலையவாம் கீழ்கணக்கு என்ற பழம்பாடல் மூலம் அறிகின்றோம். 11 கீழ்கணக்கு நூல்களுள் நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், ஆத்தாரக்கோவை, பழமொழி 400, திருப்பஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, திருக்குறள், ஏலாதி என்னும் 11 நூல்களும் நீதி நூல்களாக காணப்படுகின்றன. கார் 40, ஐந்திணை 50, திணைமொழி 50, ஐந்திணை 70, திணைமாலை 150, கைநிலை என்னும் 6 நூல்களும் அகப்பொருள்களை கூற களவழி 40 புறப்பொருள் கூறுகின்றது. இவற்றுள் திருப்பஞ்சமூலம், திரிகடுகம், ஏலாதி ஆகிய 3ம் மருந்து பெயரை சுட்டும் நூல்களாக காணப்படுகின்றன. திருப்பஞ்சமூலம் என்ற சொல்லை பார்ப்போமானால், சிறிய, பஞ்ச என்றால் 5 என்ற எண்ணை குறிக்கிறது. மூலம் என்றால் வேர் என்பதை குறிக்கின்றது. சிறிய 5 வேர்கள் என்பதே பொருளாகின்றது. மருத்துவ நூலில் கூறப்படும் 5 சிறிய வேர்கள் கண்டங்கத்திரி வேர், சிறு பழுதுணை வேர், சிறு மல்லி வேர்,
நெருஞ்சி வேர், பெருமல்லி வேர் என்பனவாகும். இந்த 5 வேர்களும் மக்களின் உடல் நோயை தீர்க்க வல்லன. இது போல ஒவ்வொரு பாடலிலும், இந்த திருபஞ்சமூலம் என்ற நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் 5 பொருள்களும் மக்களின் பிறவி நோயை தீர்க்க வல்லன என்று கூறப்படுகிறது. அவை சிறந்த அறநெறிகள். நூலின் பெயர்க்காரணத்தை ஆசிரியர் எவ்வாறு சொல்கிறார் என்று பார்ப்போமானால், ஒத்த ஒழுக்கம் கொலை பொய் புலால் களவொடு, ஒத்த இளவயலவோர் நாளிட்டு, ஒத்த உரு பஞ்ச மூலம் தீர, மாரி போல் கூறீர் சிறு பஞ்ச மூலம் சிறந்து என்று முதல் பாடலில் கூறுகின்றார். இதன் விளக்கம் கொலை செய்யாமை, பொய் கூறாமை, புலால் உண்ணாமை, களவு செய்யாமை ஆகிய 4 ஒழுக்கம் என்பதையும் இணைத்து 5 கூட்டாக சிறு பஞ்சம் என்னும் இந்த நூல் அமைந்துள்ளது. பஞ்சத்தை போக்கும் மழை போல இந்த நூல் மக்களின் அறியாமையை போக்கும். மக்கள் மனதில் பதியுமாறு இதனை எடுத்துச் செல்லுங்கள் என்கிறார். சிறு பஞ்சமூலம் சிறுமை, பஞ்சம், மூலம் என்ற 3 சொற்களை கொண்டது. இந்த 3 சொற்களில் சிறுமை என்ற ஒரு சொல் மட்டும்தான் தமிழ் சொல். பஞ்சம், மூலம் என்ற 2 சொற்களும் வட சொற்கள். நூலின் பெயரே ஒரு பகுதி தமிழ் சொல்லாகவும் 2 பகுதி வட சொல்லாகவும் அமைந்திருப்பது கொண்டு சிறுபஞ்ச மூல நூலாசிரியர் வடமொழி பற்றும் புலமையும் உள்ளவர் என அறிய முடிகிறது. திருபஞ்ச மூலம் நூலின் ஆசிரியர் காரியாத்தான். காரி என்பது இவரது இயற்பெயர். ஆத்தான் என்பது தொழிலன் அடிப்படையில் வந்த பெயர். இவருடைய ஆசிரியர் மாக்காயனார். இதனால் திருபஞ்சமூல ஆசிரியர் மாக்காயனார் மாணாக்கன் காரியாத்தான் என்று அழைக்கப்படுகிறார். காரியாசனுடைய சமகாலத்தில் ஒன்றாக கல்வி பயின்றவராக ஏலாதி, திணைமாலை 150 நூல்களின் ஆசிரியரான கனிமேதாவியாரும் காணப்படுகின்றார். இவர்கள் இருவரும் ஒரு சாலை மாணாக்கர். காரியாசன் கொல்லாமையை வலியுறுத்தி கூறுவதால் அவர் சமண சமயத்தில் ஈடுபாடுடையவர் என்றும் அறிய முடிகிறது. கடவுள் வாழ்த்து பாடலும் இவர் சமண சமயத்தைச் சேர்ந்தவர் என்பதை காட்டுவதாக உள்ளது. 4 வரிகளில் 5 பொருட்களை அமைத்து பாடும் திறம் குறிப்பிடத்தக்கது. 1000 செய்யுள் உட்பட 100 செய்யுட்களை இந்நூலில் காணலாம். இச்செய்யுட்களில் 22, 29, 40, 42, 43, 47, 51, 53, 57, 60, 63, 68, 83, 91, 92 என்ற 15 பாடல்கள் மட்டுமே 5 கருத்துக்களை கொண்ட பாடல்கள் ஆகும். திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை போன்ற நூல்களில் பொதிந்துள்ள கருத்துக்கள் பலவற்றையும் இந்த நூலில் காண முடிகிறது. திருபஞ்ச மூல நூலின் பாடல்கள் மிகவும் எளியவை, இனியவை என்று சொல்லிவிட முடியாது. மிகவும் கடினமானவை என்றும் கூறிவிட முடியாது. அவற்றுக்கு 2க்கும் இடைப்பட்ட நடுத்தரமானவையாகவே அந்த பாடல்கள் காணப்படுகின்றன. நூலின் பெயரில் 3/2 பங்கு வடமொழியாக இருந்தாலும் நூலில உள்ள வெண்பாக்களில வட சொற்கள் அதிகம் இல்லை. உதாரம், இலங்கி, சிட்டன், சிந்தி, சுவர்க்கம், ஞானம், சத்தம், தருக்கம், சமயம், சேவகன், பண்டாரம் என்னும் வட சொற்கள் மட்டுமே இந்த நூலில் காணப்படுகின்றன. இது காரியாசானின் தமிழ் புலமையை காட்டுகிறது என கொள்ளலாம். திருபஞ்சமூலத்தில பல சிறந்த கருத்துக்களை கொண்ட பாடல்களை காணலாம். மனைவியோடு கூடி வாழும் இல்வாழ்க்கை துறவரத்தை விட நன்றாகும். நல்ல துறவரத்தார்க்கு உணவை ஆக்கியிட்டு தாமும் உண்ணும் சிறப்புடையவர்கள் இல்லறத்தார்.
இல்வாழ்க்கையை செம்மையாக நடத்தினால் அதுவே துறவற வாழ்க்கைக்கு ஒப்பாகும் என்கிறது சிறு பஞ்சமூலம். அதனை பாடலின் மூலம் பார்ப்போமானால், புல்லறத்தின் நன்று மனை வாழ்க்கை போற்று உடைத்தேல் நல்லறத்தாரோடும் நடக்கலாம் நல்லறத்தார் அட்டு இட்டு உண்டு ஆற்ற வாழ்ந்தார்களே இம்மையில் அட்டு இட்டு உண்டு ஆற்ற வாழ்வார். இக்கருத்து அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றின் போயோய் பெறுவது அவன் என்ற வள்ளுவர் வாய்மொழியை அடியொற்றி அமைவதை காணலாம். நாடு நன்றாக வாழ, நீர்வளம் குறையாமல் இருக்க, உணவுப் பொருள் உற்பத்தி பெருக என்ன செய்ய வேண்டும் என்பதை குளம் தொட்டு கோடு பதித்து வழி தீர்த்து உளம் தொட்டு உழுவாயாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வைம்பால் படுத்தான் ஏகும் சுவக்கத்து இனிது என்று அழகாக காட்டுகிறார். குளத்தை தோண்டுதல், மரக்கிளைகளை நடுதல், பாதைகளை அமைத்தல், மேடான நிலங்களை உள் தோண்டல், உழுகின்ற வயல்களாக்குதல், வளம்பட தோண்டி கிணற்றை உண்டாக்குதல் ஆகிய ஐந்தும் மிகுதியாகச் செய்தவனே சுவக்கம் புகுவான் என்று கூறுகிறார். இந்த 5 செயல்களும் இன்றும் போற்றத்தக்கவை. அன்று மட்டுமல்ல, இன்றும் இவை எங்களுக்கு தேவையாகவே உள்ளன. இதை பின்பற்றி நடக்கும் போது நாட்டில் பஞ்சம் என்ற சொல்லுக்கே இடம் இருக்காது. அடுத்த அவருடைய பாடலில் ஒவ்வொன்றும் முத்து முத்தாக வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை கூறி செல்கின்றன. குடும்ப வாழ்வில் மனைவியின் கடமையை, குடும்பத்தை நடாத்தும் பொறுப்பு மனைவியை சார்ந்தது என்பதை, வருவாய்க்கு தக்க வழக்கு அறிந்து சுற்றம் வெறுவாமை வீழ்ந்து விருந்து ஓம்பி திரு ஆக்கும் தெய்வத்தையும் எஞ்ஞான்றும் தேற்ற வழிபாடு செய்வதே என்றும் சிறப்பு என்று அழகாக கூறுகிறார். கணவனின் வருவாயின் அளவை அறிந்திருக்க வேண்டும். அதற்கு ஏற்ப செலவு செய்ய வேண்டும். சுற்றத்தார்களை வெறுக்காது அன்பு காட்ட வேண்டும். அது இன்றைய காலத்துக்கு கட்டாயமாக தேவையான ஒன்று. சுற்றத்தார்களை வெறுக்காது அன்பு காட்ட வேண்டும். விருந்தினர்களை உபசரிக்க வேண்டும். செல்வத்தை கொடுக்கும் தெய்வத்தை வணங்க வேண்டும். இது செல்வத்தை கொடுக்கும் தெய்வம் கணவனாக கூறப்படுகிறது. பெண்கள் கல்வி கற்றிருக்க வேண்டும் என்ற கருத்து இச்செய்யுளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதே உணர முடிகிறது. கல்வி அறிவில்லாவிட்டால் கணவனின் வருவாய்க்கு ஏற்ற செலவை செய்ய முடியாது. அது எவ்வாறு தெரியும்? அக்கால சமூக வாழ்வியலில் பெண்களின் பங்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதை அழகாக காட்டிச் செல்கின்றார். அதோடு இந்த பாடல்களை பார்க்கும்போது பலவிதமான வாழ்வியல் உண்மைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எது நன்று, எது நன்றன்று, எது வேண்டும், அதற்கு என்ன செய்வோம் என்று எல்லாம் அழகாக கூறி செல்கிறார். எது நன்று, எது நன்றன்று என்று பார்ப்போமானால், பிறர் செய்த பிழையை பொறுத்தல் நன்று, பிறர் செய்த தீங்கை எண்ணிக்கொண்டிருத்தல் நன்றன்று, பிறர் பகை கெட வாழ்தல் நன்று என்று 16வது சிறுபஞ்ச மூல பாடலில் அழகாக காட்டிச் செல்கிறார். எது வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? பிறவி நீங்க தவம் செய்ய புகழ் வேண்டுமெனில் ஈதலை செய்க, இரக்கம் வேண்டுமெனில் பிறர் மனை விரும்பாமை வேண்டும், தினம் சிறிதேனும் பொருள் சேர்ந்தால் செல்வம் பெருகும் என்று ஒருவர் செய்ய வேண்டிய செயல்களை தொகுத்து பட்டியலிட்டு காட்டுகிறார். பஞ்சமூலம் 5வது பாடலில் இதற்கருத்து கூறப்படுகிறது. ஒருவனுடைய நாவில் தோன்றும் வசைமொழிகளே அவனுக்கு எமனாகும் என்ற கருத்தை எப்படி சொல்கிறார் என்று பார்ப்போமானால், சிலம்பிற்கு தன்சினை கூற்றம், நீள்கோடு விலங்கிற்கு கூற்றம் மயிர்தான்,
வலம்படா மாவிற்கு கூற்றமாம் நெண்டிற்கு தன் பார்ப்பு நாவிற்கு நன்றல் வகை. கூற்றம் என்றால் எமன். என்ன, சிலந்தி பூச்சிக்கு அதனுடைய முட்டை எமனாகிறது. மிருகங்களுக்கு அவற்றின் நீண்ட கொம்பு எமனாகின்றது. கவரிமானுக்கு அதனுடைய மயிர் எமனாகின்றது. நண்டுக்கு அதனுடைய குஞ்சு எமனாகிறது. அதுபோல ஒருவனுடைய நாவுக்குல தோன்ற வசைமொழிதான் அவனுக்கு எமன் என்று அழகாக கூறு செய்கிறார். இது நல்வழிப்பாடல், ஔவையார் சொன்ன 36வது நல்வழிப்பாடலும் நண்டு சிப்பி வேய் கதலி ஆகியவை நாசமுறும் காலத்தில் கொண்ட கருவழிக்கும் என்ற பாடலடியை இந்த 4ற்கும் அதனுடைய குஞ்சுதான் எமனாகும் என்ற கருத்தை அரண் செய்யும் வகையில் இந்த காரியாசானுடைய பாடல் ஔவையாருடைய பாடலோடு ஒத்ததாக உள்ளது. எல்லா செயலும் யாருக்கும் எளியதன்று, வலிய தூக்கணாங்கருவி செய்கிற கூடு, பேரர் எறும்புகளால செய்யப்படுற அரக்கு, தூய உலண்டு அது ஒரு வகை புழு என்னும் புழுக்களால் நூற்கப்பட்ட நூல், கோல் புழுவால் செய்யப்பட்ட கோல்கூடு, தேனீக்களால் திரட்டப்பட்ட தேன் பொதி எல்லாம் மற்றவர்களால செய்ய முடியாது. அவர் அந்தந்த இதாலதான் எளிதாக உருவாக்க முடியும். கற்றவர் அவற்றை தம்மால் செய்ய முடியும் என்று செய்ய முற்பட ஒவ்வொருவருக்கும் அவரவர் செய்கிற செயல் எளிது, பிறர் செய்யும் செயல் அரிது என்பதை எவ்வளவு எளிமையாக சொல்கிறது 27ஆம் பாடல் சிறுபஞ்ச மூலத்தில். எவ்வளவு அழகான கருத்துக்களை காணக்கூடியதாக இருக்கிறது. சிறுபஞ்ச மூலம் கூறும் 5 உறுதி பொருட்களும் மக்களை எச்சரிக்கை செய்து வாழ்வை நெறிப்படுத்துவனவாய் அமைகின்றன. அவை என்று பார்க்கும்போது, நற்குணமுடையவரை சேருங்கள், பிறர் பொருளை கவர நினைக்காதீர்கள், தீக்குணமுடையவரை ஒழியுங்கள், தீய தெற்களை பேசாதீர்கள், ஜமன் வருவது உறுதி. எவ்வளவு அழகாக அன்று மட்டுமல்ல இன்றும் பொருந்தக்கூடிய கருத்துக்களை கூறி செல்கின்றார் காரியாசான். இந்த 4 வரிகளை கொண்ட பாடல்ல 5 பொருட்களை அமைத்து பாடுவதற்கு ஆற்றலும் புலமையும் வேண்டும். இவ்வகையில் 100 பாடல்களை பாடிய ஆசிரியருடைய திறம் போற்றத்தக்கது. இந்த ஆசிரியருடைய இந்த திறனை அவருடைய பாயிரச் செயல்கள்ல நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாயிரச் செய்யுள் ஒன்றே ஆசிரியருடைய சிறப்பை உணர்த்துவதற்கு போதுமானதாக இருக்கின்றது. பழந்தமிழ் மக்களின் சமுதாய நிலையையும் இந்த நூல் அழகாக காட்டுகின்றது. இத்தகைய ஒரு அழகிய சந்தர்ப்பத்தில் சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை ஆய்வு செய்ய கிடைத்த, ஆய்வு என்று சொல்ல முடியாது, தேட கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவரையும் வாழ்த்தி வணங்கி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக 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 சிறப்பம்மா ஆசிரியர் ஆதி சத்ரானந்தனம் அவர்களே. மிக அழகாக நுட்பமாக அந்த சிறுபஞ்ச மூல உள் நுழைந்து உங்களுடைய அந்த கருத்துக்களை எல்லோருக்கும் விட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக எங்களுக்கும் இந்த சிறுபஞ்ச மூலத்தை நாமும் தேடி நிச்சயமாக அனைத்தையும் 100 பாடல்களை 4 அடிதானே நாங்களும் அதை உணர வேண்டும் என்ற ஒரு உந்துதலை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். உண்மை நீங்கள் கூறியது போலத்தான். அதாவது 5 வேர்கள், அந்த மூல வேர்களாலே ஒரு நோய், மூலிகைகளாலே நோயை குணப்படுத்துவது போல 5 அறங்கள் சொல்லப்படும். அந்த அறங்களினாலே உங்களுடைய மனங்கள் தூய்மையாக்கப்படும் என்ற அழகான அரிய கருத்தை கூறியிருந்தீர்கள். அதாவது பஞ்சம் போக்கும் மழை போல இந்த சிறுபஞ்ச மூலம் ஒவ்வொருவருடைய உளத்தையும் தூய்மையாக்கும், உயர வைக்கும் என்றது மாத்திரமல்லாமல் அழகாக நாங்கள் அவர்களுடைய வசை மொழியே அவர்களுக்கு கூற்றுவனாகும். நிறைந்த கருத்துக்களை கூறியிருந்தீங்களம்மா. அது மாத்திரமில்லாமல் அந்த காரியாசனுடைய ஒவ்வொரு பக்கங்களையும் எடுத்து வைத்துக் கொள்ளும் நுட்பமாக அந்த மொழி, அவருடைய மொழி ஆற்றல், மொழித்திறன் எவ்வளவு வல்லமையாக இருந்திருக்கிறது என்பதையெல்லாம் மிக நுட்பமாக கூறியிருந்தீர்கள். ஒவ்வொரு பக்கங்களையும் அழகாக புரட்டி
எடுத்துக்காட்டாக கொண்டு வந்த பாடல்களும் மிக சிறப்பாகவும் அனைவருக்கும் ஒரு ஊட்டம் தரக்கூடியதாகவும் சிறுபஞ்ச மூலம் என்றால் நாங்கள் ஏனோ தானோண்டு இருந்த எங்களுக்கு இப்போது நிச்சயமாக இதை நாங்கள் தட்டி திறந்து பார்த்து அவற்றினுடைய உள்கருத்துக்களை உள்வாங்கி அதன் வழி நடக்க வேண்டும் என்ற ஒரு அரிய ஒரு கருத்தை நீங்கள் தூண்டுதலாக வைத்திருக்கின்றீர்கள். சிறப்பம்மா. அந்த நல் ஒழுக்கங்கள் ஐந்தினையும், அதாவது கொல்லாமை, பொய்யாமை, புலால் உண்ணாமை, கல்லாமை, மின்மை என்ற அந்த எல்லா ஆமைகளையும் நீங்கள் அழகாக கொண்டு வந்து இவற்றையெல்லாம் நாங்கள் சரியாக செய்வோமேயானால் நாங்கள் நல்ல ஒரு நிலையிலே அழிய முடியும் என்ற ஒரு அழகான கருத்துடன் முடித்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களம்மா ஆதி தர்பநாதன் அவர்கள். சிறுபஞ்ச மூலத்தை மிக அழகாக உங்களுக்கு உரிய நேரத்திலே மிக சிறப்பாக இங்கு எங்களுக்கு இந்த தளத்திற்கு அழகுபடுத்தி தந்திருந்தீர்கள். அந்த வகையிலே அவரை அனைவர் சார்பாகவும் வாழ்த்துகின்றோம். வாழ்த்துக்களமா. மேலும் உங்களுடைய இலக்கிய பயணம் தொடரட்டும், சிறக்கட்டும். நன்றி. நன்றி. உண்மையிலே சிறப்பாக சிறுபஞ்ச மூலத்தை அனைவருக்கும் விரும்பி அவற்றை நாங்கள் கேட்டு தொடர்ந்து செல்லுகின்ற அந்த வழியினை மிக அழகாக காட்டியிருந்தார் எங்களுடைய ஆசிரியர் ஆதி தர்பநாதன் ஆசிரியர் அவர்கள். அவரை தொடர்ந்து பிரித்தானியாவில் இருந்து முதுமொழி காஞ்சி பற்றி முதுமொழி காஞ்சியை எங்களுக்கு அழகாக அவரது பாணியில் அவரது பக்கத்தை எங்களுக்காக காட்ட வருகின்றார் பூங்கோதை ஸ்ரீகரன் அவர்கள். வாருங்கள் அம்மா. ஆசிரியர் பூங்கோதை ஸ்ரீகரன் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். முதுமொழி காஞ்சியை எங்களுக்காக உங்கள் பாங்கி வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் மாலை வணக்கம். உண்மையில் இந்த அழகிய மாலை பொழுதில் ஒரு நல்லதொரு இலக்கிய ஆய்வோடு உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மனமகிழ்வு அடைகின்றேன். முதலில் எல்லாம் வல்ல இறைதாள் போற்றி அன்னைக்கும், அன்னை தந்த தமிழிற்கும், தமிழ் தந்த ஆசான்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு, ஆய்ந்த தமிழை அழகாய் அறிந்துமே பெய்யும் மழையாய் பெருக்கியே மெய்ப்பாவை அன்பால் எமக்கு அளிக்கும் தமிழாலே இன்பமும் பொங்கும் இனிது என்று அன்னை தமிழை வணங்கி, இந்த மலரும் மகளிர் இலக்கிய ஆய்விலே அழகிய அரங்கை தந்து மகிழ்விக்கும் தளிர் நிறுவனர் அம்மா திருமகளம்மாவிற்கும், ஆலோசகரும் இன்றைய தலைமையுமாம் ரதியம்மாவிற்கும் மற்றும் என்னோடு பயணிக்கும் அனைத்து இலக்கிய ஆளுமைகளான என் தோழிகள் அனைவருக்கும் அன்பு வணக்கத்தையும் வாழ்த்தையும் கூறிக்கொண்டு என் உரைக்குள் செல்கின்றேன். முதுமொழி காஞ்சி. இதை பற்றிய ஆய்வுக்குள் நுழையும் முன் எனது சிறிய ஒரு ஆய்வான அந்த இலக்கியங்கள் பற்றிய ஒரு சிறு குறிப்பை இங்கே தந்துவிட்டு நான் நூலுக்குள் நுழைகலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது மனித வரலாற்றின் அறிவியல் தளத்தில் முக்கிய கூறுகளில் முக்கியமாக ஒன்றாக கருதப்படுவது இலக்கியங்கள் தான். ஒரு சமூகத்தின் வரலாறு, அதன் சமூகம், கூறுகள், வாழ்வியல், மனப்பாங்கு, நம்பிக்கை, பழக்க வழக்கங்கள் என பல்வேறு பதிவுகளை காட்டி நிற்பதும் இலக்கியங்கள் தான். மொழிச்செழுமையும் இலக்கிய யுத்தியும் கருத்து செறிவு இவ்வாறான சிறப்பு அம்சங்களை எல்லாம் தன்னகத்தே கொண்ட இலக்கியங்களுக்கு சொந்தக்காரர்கள் நாம் தான். அந்த பெருமை நமக்கு கர்வத்தை தருகிறது. பல நூறாண்டுகளுக்கு முன்பே மொழி ஆளுமை மிக்க சமூகமாக தமிழ் சமுதாயம் விளங்கியதென்றால் மனித வரலாற்றிலே ஒரு உன்னதமான அறிவார்ந்த சமூகமாக நம் மூதாதையர் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு அவர்களது முதிர்ந்த தமிழ் மொழி நூல்களை சான்று பகர்கின்றன. அந்த வகையில் முதுமொழி காஞ்சி என்ற அந்த சொல்லுக்குரிய வரவலக்கணத்தை நான் அழுத்தமாக சொல்வதற்காகவே இந்த கருத்தை எடுத்துக்கொண்டேன். அந்த வகையில் சங்க காலத்துக்கு அடுத்ததாக அமைந்த சங்கம் அறிவிய கால இலக்கியங்களான 14 கீழ்கணக்கு நூல்கள் குறிப்பிடத்தக்கவை. இக்காலத்திலேதான் அறவழி கூறும் நூல்கள் மிகுதியாக வெளிவந்திருக்கின்றன. அதனால் இக்காலம் நீதி நூற்காலம் என அழைக்கப்பட்டது. நாலடியார் தொடக்கம் கைநிலை அதை தொடர்ந்து 18 நூல்கள் 14 கணக்கு நூல்களிலே இருக்கின்றன. இதைவிட சங்கமறிவிய காலத்திலே தான் சிலப்பதிகாரம், மணிமேகலை மற்றும்
காரைக்கால் அம்மையார் திருவாலங்காட்டு அந்தாதி, அதை விட திருமூலர் கூட இந்த காலத்திலேதான் வாழ்ந்து அவர்களுடைய அருமையான பொக்கிஷங்களான அந்த நூல்களை தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த 14 நூல்களில் ஏற்கனவே நம்ம தோழி கூறியிருக்கிற பகுப்பாய்வை நீதிக்கரத்தை சொல்கின்ற நூல்கள் 11 நூல்கள் இருக்கின்றன. அதே போல் அகப்பொருள் கூறுகின்ற நூல்கள் 6 நூல்கள் இருக்கின்றன. அதே போல் ஒரே ஒரு நூல் புறம் பற்றி பேசுகின்ற நூலாக இருக்கிறது. இந்த வகையில் நிற்கவும் இது குரல் சற்று ஒத்துழைக்க மறுக்கிறது. 14 கிழக்கு நூல்களுள் இதை பற்றி ஒரு பழம்பாடல் ஏற்கனவே தோழி இருந்தாலும் நானும் அதை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். நாலடி நான்மணி நானா 40 ஐந்தனை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மூலம் இந்நிலைய காஞ்சியுடன் ஏலாதி என்பனவே கைநிலையுமாம் கீழ்கணக்கு என்கிறது அந்த பாடல். இவ்வாறான நூல்களின் நீதி நூல்களிலே ஒன்றாக முதுமொழி காஞ்சி இருக்கிறது. அதை பற்றிய எனது பார்வையில் நான் சற்று வித்தியாசமாக அன்று சொல்வதை விட எனது கருத்தில் பட்டதை இங்கு பகிரலாம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் அதன் வரவிலக்கணத்தையும் அந்த நூலின் பெயர் அமைப்பு பற்றியும் அதை விட அதன் பாவகை சிறப்பு பற்றியும் இங்கே சற்று நோக்கலாம். அதாவது முதுமொழி காஞ்சியை இயற்றியவர் மதுரை கூடலூர் கிழார் என்பவர் புலவர். முதுமொழி என்னும் சொல் அனைவரும் அறிந்தது. பழமொழி என்னும் சொல்பொருளோடு தொடர்புடையது. முதுமொழி முதிர்ந்த மொழி, முழுமையான மொழி, அதாவது சொற்பொருட்களிலே சுவைகளில் முதிர்ந்த மொழி முதுமொழி காஞ்சி என்று சொல்லப்படுகிறது. மூதுரை பொருந்திய முதுமொழி காஞ்சி என்கிறது புறப்பொருள் வெண்பா மாலை. மூதுரை முதுசொல், அறவுரை கோவை என இது வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. மேலும் முதுமொழி காஞ்சி பற்றி முதுமொழி என்பதற்கான இலக்கணத்தை தொல்காப்பியர் பின்வருமாறு கூறுகிறார். நுண்மையும் சுருக்கமும் மொழி உடைமையும் மென்மையும் என்ற இவை விளங்கத் தோன்றி குறித்த பொருளை முடித்தற்கு வரவும் ஏது நுதலிய முதுமொழி என்ப என்று கூறுகிறது. அதாவது நுண்மையும் சுருக்கமும் மொழி உடைமையும் என்கிறதில் தெளிவைத்தான் இங்கு அவர் குறிப்பிடுகின்றார். மென்மையும் அன்றி இவை விளங்கத் தோன்றி குறித்த பொருளை முடித்தற்கு வரவும் ஏது நுதலிய முதுமொழி என்பது என்று கூறுகிறார். இவ்வாறு மிக தெளிவாக ஆங்கிலத்தில் கிளாரிட்டி என்று சொல்வார்கள். அந்த தெளிவு, நுணுக்கமான தன்மை, அந்த சிறிய அடிகளிலே பொருள் விளங்கக்கூடிய சொற்களை தெரிவு செய்வது மிகவும் கடினம். அதுபோல அது மிக கடினமாக இருந்தால் அதை வாசிப்பவர்களுக்கு, அதை கேட்பவர்களுக்கு விளக்குவதற்கு இன்னொரு உரை நூல் தேவைப்படும். அப்படி அல்லாது இந்த பாடல்கள் முதுமொழி காஞ்சியின் சிறப்பே அதன் பாவகைதான். அந்த வகையில் சிறந்த யாப்பிலக்கணத்தை கொண்டதால் மொழி சிறப்பு, சிறந்த பொருளை கொண்டிருப்பதால் கருத்தாளம், மிகச் சிறப்பும் ஒழுகிய ஓசையும் கொண்டிருப்பதால் மொழி நயமும் கொண்ட மிகச்சிறந்த நூலாக இது போற்றப்படுகிறது. மேலும் அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பொருளை குறைந்த அடிகளில் கூறுவது 14 கிழக்கு நூல்களின் இயல்பாகும் என்ற வகையிலும் இது சிறப்பு வருகிறது. மேலும் முதுமை என்ற சொல்லுக்கு நாம் பொருள் கண்டறிந்தோம். அதே போல் காஞ்சி என்ற சொல்லுக்கு பல சொற்கள் இருக்கிறது. தமிழிலே ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருப்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில் காஞ்சி என்பது தொல்காப்பியம் சொல்வது போல் அது ஒரு காஞ்சி திணையில் ஒரு துறை. அதே போல் ஒரு அணிகலனுக்குரிய சொல்லாகவும் அது விளங்கப்படுத்தப்படுகிறது. மேலும் கழிந்தோர் ஒளிந்தோருக்கு காட்டிய முறைமை என்று விளங்கப்படுத்துகிறது.
திவாகரம் என்ற உரைநூலிலே. அதாவது இளமை கழித்து அறிவு மிக்கோர் இளமை கழியாத அறிவின் மக்களுக்கு கூறுவது முதுமொழி காஞ்சி. அதாவது அனுபவம் பட்டறிவு உள்ள பெரியவர்கள் முதியவர்கள் என்பது முதுமை மட்டுமல்ல, அறிவில் முதிர்ந்தவர்கள். மூதுரை என்பதற்கான அந்த சொல்லிலேயே அந்த விளக்கம் காணப்படுகிறது. மேலும் காஞ்சி என்பதற்கு பெண்கள் இடையிலே அணியும் அணிகலன் எனும் பொருள் சொல்லப்படுகிறது. மேகலை, பருமம், விரிசிகை போன்ற சொற்கள் அந்த அணிகலன்களுக்கு சொல்லப்படுகிறது. அதே போன்று காஞ்சி என்பதும் ஒரு அணிகலன், பெண்கள் இடையிலே அணிகின்ற ஒரு அணிகலன், அதை குறிப்பது. இந்த முதுமொழி காஞ்சிக்கு ஏன் அதை பொருத்தினார்கள் என்றால், அந்த அழகழகாக நேர்த்தியாக கோர்க்கப்பட்ட மணிகளை போன்று இந்த மூதுரை பெரியோர்கள் சான்றோர்களுடைய அந்த உரை இருப்பதால் அதை அவ்வாறு குறிப்பிடுகிறார்கள். மேலும் காஞ்சி என்பதற்கு இன்னொரு பொருளும் இருக்கிறது. அது உலக நிலையாமையை குறிக்கிறது. அதாவது மதுரை காஞ்சி நாம் ஏற்கனவே பார்த்தது போல் மதுரை காஞ்சி இந்த உலக நிலையாமை பற்றி கூறுவதற்கான ஒரு நூல். அந்த நூலுக்கு மதுரை காஞ்சி என்று பெயர் கொடுக்கிறார். அதே போல இந்த இரண்டு காஞ்சி என்ற சொற்களுக்கும் வேறுபாடை நாங்கள் இதிலே கண்டு கொள்ளலாம். அடுத்ததாக இந்த பாவகை அமைப்பு பற்றி பார்க்கும்போது, குறள் வெண்பாவிற்கு இனமாகிய வெண் செந்துறையில் பாடப்பட்டுள்ளது. இதன் இலக்கணத்தை யாப்பருங்கலத்தில் ஒழுகிய ஓசையின் ஒத்தடி இரண்டாய் விழுமிய பொருளது வெண் செந்துறையே என கூறப்படுகிறது. அதாவது ஒழுகிய ஓசையும் சிறந்த பொருளையும் தம்முள் அளவொத்த இரண்டு அடிகளையும் உடையதாய் வருவது வெண் செந்துறையா. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய விடயம், அதாவது இப்பாடலில் காணப்படும் மொழியின் யுக்தி. அதாவது பாடலில் கூறப்படும் பொருளுக்கேற்ப மொழியை பயன்படுத்துவது. அதாவது சொல்லப்படும் விடயமோ அறிவுரை, அறவுரை, அதனை நீளமாக அதிகமான அடிகளை கொண்டு சொல்லிக் கொண்டிருந்தால் கேட்பவருக்கு பொறுமை இருக்காது. அத்தோடு வித்தகத்தன்மை வாய்ந்த சொற்களை பயன்படுத்தினால் அவற்றை சாதாரண மக்கள் விளங்கிக் கொள்ள முடியாது. ஆகவே குறைந்த அடிகள், எளிமையான சாதாரணமான சொற்களை, அது மட்டுமல்லாமல் கேட்போருக்கு இனிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒழுகிய ஓசையை கொண்டும் அமைந்துள்ளது இப்பாடல்கள். இப்பாடல்களுக்கு மிக சிறப்பான அம்சம் இதுவாகும். அதாவது அறிவுரை கேட்பது என்பது ஒருவருக்கும் பிடிக்காத காரியம். அதை நீண்ட சொற்களோடு நீண்ட தொடர் வாக்கியங்களாக நாம் சொல்லும் போது அவர்கள் அதை கேட்க மாட்டார்கள். அதனால் இந்த யுக்தியை இந்த முதுமொழி காஞ்சி பயன்படுத்தி இருக்கிறது ஒரு பெரிய சிறப்பாக நான் காண்கின்றேன். அதனால்தான் சினிமாவில் கூட உடனடியாக பற்றி கொள்ளும் சொற்களை பாவிப்பது பஞ்ச் டயலாக் என்று சொல்லுவார்கள். அதே போல இந்த பாடல்கள் நான் படிக்கும் போதும் அதை உணர்ந்து கொண்டேன். அதை இலகுவாக மக்கள் மனதிலே பதிகின்றது. அறிவுரை சொல்லும் போது அதை கேட்கும் போதுதான் அந்த அறிவுரைக்கு பெருமதி கிடைக்கிறது. அந்த அறிவுரை விழலுக்கு இறைத்த நீர் போல போகாமல் அதை உடனடியாக பற்றி கொள்வதற்காக இந்த யுக்தியை புலவர் சிறப்பாக பயன்படுத்தி இருக்கிறார் என்று நான் இதிலே அறிந்து கொண்டேன். மேலும் இங்கு இந்த வெண் செந்துறை பாவைக்கு பொருத்தமான பாவகைக்கு பொருத்தமான ஒரு யுக்தியாக இவர் பாவித்திருக்கிறார் இந்த ஜாப்பை. மேலும் இந்த எதுகை மூனை ஓசனையம் மிக்க பாடல்களும் இதற்கு மிகச் சிறப்பான ஒரு இந்த முதுமொழி காஞ்சி பாடல்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சிறப்பு. அதாவது சுருங்க சொல்லி விளங்க வைத்தல், கேட்போருக்கு இனிமை தரும் சொற்கள், நல்ல அறிவுரை கூறுதல், பொருளாளம் உடைமை, உலக நிலையாமையை கூறல், விழுமியது பயத்தல் முதலிய சிறப்புகளை இங்கே நாம் காணலாம். மேலும் இதன் நூல் அமைப்பு பற்றி நாங்கள் பார்க்கும்போது
10 பாடல்களை கொண்ட பதிகங்களாக இவை அமைகின்றன. 10 அதிகாரங்களை கொண்ட மொத்தம் 100 பாடல்களை கொண்டது இந்நூல். ஒவ்வொரு பதிகமும் ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் எனும் முதல் அடியோடு தொடங்குகிறது. ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் என்ற சொல்லிலேயே அவருடைய பொதுத்தன்மை, அவருடைய மன ஆழம், அந்த புலவருடைய மன தன்மை புலப்படுகிறது. ஆர்களி உலகம், இந்த கடலால் சூழப்பட்ட உலகம் தனிய தமிழ் மக்களுக்கோ அல்லது குறிப்பிட்ட சமூகத்துக்கோ குறிப்பிட்ட மனிதருக்கோ குறிப்பிட்ட மதத்துக்கோ அவர் சொல்லவில்லை. பொதுவாக உலகத்துக்கு பொதுவான மனிதர்களுக்கு சொல்லப்பட்டது இந்த நூல், இந்த பாடல்லே உள்ள சிறப்பாக நான் பார்க்கிறேன். மதம் சார்ந்தோ அல்லது ஒரு தனி இனம் சார்ந்தோ சொல்லாமல் பொதுத்தன்மையை, பொதுவுடைமையை கூறுகிற ஒரு பாடலாக இங்கே நான் சிறப்பாக பாடுகிறேன். இந்த தனித்தன்மை, இந்த நூலுக்குரிய தனித்தன்மை. அடுத்து இதன் அதிகாரங்களை பார்க்கும்போது சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, துவா 10, அல்ல 10, இல்லை 10, பொய் 10, எளிய 10, நல்கூர்ந்து 10, தண்டா 10 என 10 அதிகாரங்களிலே 10 பாடல்கள், 100 பாடல்களை இவர் பாடியிருக்கிறார். இவ்வாறு நாம் பார்க்கும்போது அந்த 10 பாடல்கள் 100 பாடல்களுமே சிறிய அடிகளை கொண்டிருந்தாலும் சிறந்த கருத்துக்களை மக்களுக்கு சொல்லி இருப்பது மிகவும் சிறந்த ஒரு நூலுக்கான இலக்கணமாக இருக்கிறது. அடுத்து முதலாவது சிறந்த 10 அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 10 பாடல்களின் உள்ள கருத்துக்களை சுருக்கமாக இங்கே நான் கூறுகின்றேன். முதலாவது, ஆர்களி உலகத்து மக்கட்கு எல்லாம் ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை. அதாவது பொருள், ஓசையினுடைய கடல் சூழ்ந்த இவ்வுலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் கல்வியை காட்டிலும் ஒழுக்கத்துடன் இருப்பது சிறந்ததாகும். இரண்டாவது பாடலிலே காதலில் சிறந்தன்று கண் அஞ்சப்படுத்தல். பிறரால் அன்பு செய்யப்படுவதை காட்டிலும் தமது உயரிய பண்புகளை கண்டு மற்றவர்கள் நம்மிடம் மதித்து அஞ்சி ஒழுகும்படி நடந்து கொள்ளுதல் சிறந்தது. இவ்வாறான கருத்துக்கள் எல்லாமே நாம் ஏற்கனவே திருக்குறளில் நாம் பார்த்திருக்கின்றோம். பொதுவாக திருக்குறளில் உள்ள கருத்துக்கள் தான், ஆனால் மிக எளிமையாகவும் ஓசை நயத்தோடும் சொல்லி இருப்பது இலகுவாகவே சாதாரண மக்களாலேயும் விளங்கக்கூடிய ஒரு கருத்தை இந்த பாடத்திலே சொல்லி இருக்கின்றது. மேலும் இளமையின் சிறந்தன்று மெய்பிணியின்மை, நோயில்லாமல் இருந்தால் இளமையினும் சிறப்பானது. நலன் உடைமையின் நாணச் சிறந்தன்று, அழகை காட்டிலும் வெட்கம் மிக சிறந்ததென்று. வெட்கம் என்று இங்கு கூறப்படுவது நாணம். நாணம் பழி வரக்கூடிய செயல்களை செய்வதற்கு நாணுவது என்பது இவர் கூறுகின்ற இந்த நான் என்ற சொல்லுக்கு பொருளாக அமைகின்றது. நாணம் என்றால் வெட்கம், வெட்கப்படக்கூடிய காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். இவ்வாறு 10 பாடலுக்கும் சொல்லிவிட்டு அடுத்த பாடலிலே பொதுவாக சொல்லப்படுகின்ற கருத்துக்களை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போமானால் அது திருக்குறளை போலவே திருக்குறளில் நாம் ஏற்கனவே பார்த்த கருத்துக்கள் தான் இங்கேயும் கூறப்படுகிறது. மக்கட்பேறு, கொடை, இல்லறம் பற்றிய கருத்துக்கள். ஆனால் அது அந்த அதிகாரத்தினுடைய தலைப்புகள் மட்டும் வெவ்வேறாக அழகாக துவா 10, அல்ல 10, எளிய 10, பொய் 10 என்று சொல்லி அழகாக சொல்லி இருக்கின்றார். இவ்வாறு ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இவ்வாறான நூலை மீண்டும் ஒரு முறை ஆழமாக படிக்க, சிந்திக்க வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு ஏற்படுகின்றது. அந்த வகையில் இந்த திரும்பவும் ஒரு முதுமொழி காஞ்சியை பற்றி ஆராய்வதற்கும் அதை பற்றிய சிந்திப்பதற்கும் சந்தர்ப்பம் தந்த நமது கல்வி நிறுவனத்திற்கும் இந்த அழகான அரங்கத்திற்கும்
அன்பு ஆளுமை தோழிகள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க 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 சிறப்பம்மா, சிறப்பு. மிக அழகாக முதுமொழி காஞ்சியை உங்கள் சிந்தனைக்கு தோன்றியதையும் எடுத்து ஆய்வு செய்து மிக அழகாக சிறப்பாக எங்களுக்கு இங்கு இந்த அரங்கத்தில் அழகுபடுத்தி தந்திருந்தீர்கள். வாழ்த்துக்களம்மா, வாழ்த்துக்கள். மேல் 100 செய்யுள்கள் குரல்வன் செய்துறையிலே அமைந்திருக்கின்றது. 10 பாடல்களாக இது அதிகாரங்களாக இதுல இருப்பது மாத்திரமில்லாமல் இந்த முதுமொழி காஞ்சியில உலக நிலையாமை அது எடுத்து காட்டியிருக்கின்றது. எப்படி என்றால் சான்றோர்கள், அவர் கூறியது போலத்தான், சான்றோர்கள் அவர்கள் அறிவு எல்லாவற்றிலும் ஒன்று அவர்களுடைய வாழ்க்கையிலே முதிர்ந்தவர்கள். அது மாத்திரமில்லாமல் சான்றோர்களாக அறிவுடையவர்களாக அவர்களுடைய அறிவினுடைய முதுமை அதை அவர்களுடைய அனுபவ உணர்வுகளின் பாய்ச்சலாக இந்த முதுமொழி காஞ்சி அமைந்திருப்பதை அழகாக எடுத்து தந்திருந்தீர்கள். சிறப்பம்மா. உண்மையிலேயே ஒவ்வொரு அந்த 2 வரிகளில் தான் வருகின்றது. நிச்சயமாக நாங்களும் இந்த முதுமொழி காஞ்சியை முழுமையாக நாங்கள் பார்க்கத்தான் வேண்டும். என்றால் அது நல்ல அறக்கருத்துக்கள், வாழ்வியலுக்கு தேவையான அறக்கருத்துக்கள், இவற்றை நாங்கள் செய்யக்கூடாதது, இவற்றை செய்ய வேண்டும், இப்படியான நல்ல அவர்களுடைய அனுபவ ரீதியான முன்னோர்களுடைய கருத்துக்கள் இங்கு அழகாக திரட்டி தரப்பட்டிருந்தது. அதனை நீங்கள் மிகவும் உங்கள் பாணியிலே மிக சிறப்பாக தந்திருந்தீர்கள். வாழ்த்துக்களம்மா. அந்த வகையிலே முதுமொழி காஞ்சி தந்த பூங்கோதை ஸ்ரீகரநாசியர் அவர்களை அன்போடு வாழ்த்தி கொண்டு அடுத்ததாக எங்களுடைய இந்த 14 கீழ்கணக்கு நூல் மலரும் மகளிர் 12 14 கீழ்கணக்கு நூல் இதழ் 3 இன்று 3ஆவதாக விரியிருக்கின்ற அந்த இதழ் பழமொழி 400. இந்த பழமொழி 400 பிரித்தானியாவிலிருந்து ஆசிரியர் ராஜினி முருகமூர்த்தி அவர்கள் தர வருகின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். வாருங்களம்மா. உங்கள் மூலமாக எங்களுடைய பழமொழி 400 உங்கள் பக்க பார்வையை நாமும் பார்த்து அவற்றை கேட்டு மகிழ்வோம். வாருங்களம்மா. பழமொழி 400 ராஜினி முருகமூர்த்தி ஆசிரியர் பிரித்தானியாவிலிருந்து. வாருங்களம்மா. தமிழ் தாய்க்கு என் முதல் வணக்கம். இன்றைய தினம் தலை நிறுவனத்தினால் நடத்தப்பட்டு வரும் மலரும் மகளிரும் என்ற இந்த நிகழ்வில் 14 கீழ்கணக்கு நூல்கள் பற்றிய இன்றைய பாவியர் பார்வை நிகழ்வினை சிறப்புற தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் சகோதரி தமிழ்மணி ரதி கமலநாதன் அவர்களுக்கு என் பணிவான மாலை வணக்கம். தலை நிறுவனர் மதிப்பிற்குரிய சகோதரி திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் அவர்களுக்கும் அவருடன் இணைந்து பணியாற்றும் அன்பு நண்பி சுகுணா சுதாகரன் அவர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். எனக்கு முன் சிறு பஞ்ச மூலம் என்ற நூல் பற்றிய தன் பார்வையை சிறப்புற எடுத்து கூறிய அன்பு நண்பி ஆதி தற்பரானந்தனுக்கும் முதுமொழி காஞ்சி பற்றி அழகுற சிறந்த விளக்கத்தை தந்த அன்பு நண்பி பூங்கோதை ஸ்ரீகரன் அவர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒவ்வொன்றையும் பற்றி இதுவரை தம் பார்வையை நம்முடன் பகிர்ந்த சகோதரிகளுக்கும் வரும் நிகழ்வுகளில் பகிர இருக்கும் பாவியர்களுக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். சங்கமறிவிய காலத்தில் பாடப்பட்ட 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான பழமொழி 400 என்னும் அறநூல் பற்றிய என்னுடைய பார்வையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்வடைகிறேன். என்னுடைய பார்வையில் பழமொழி 400 தமிழ் இலக்கிய வரலாற்றில் முற்கால பகுதியான சங்க காலம் என்பது காதலின் வீரமும் போற்றப்பட்ட காலம். அக்கால நூல்கள் பெரும்பாலும் காதலையும் வீரத்தையுமே பாடி நின்றன. அதற்கு பின் வந்த காலம் சங்கமருவிய காலமாகும். இக்காலத்தை தமிழ் இலக்கிய வரலாற்றில் இருண்ட காலம் என்று கூறுவார்கள். அதாவது சங்கமருவிய காலத்தில் தமிழ்நாட்டை களப்பிரர்கள் ஆண்டு வந்தார்கள். அவர்களது ஆட்சி காலத்தில் புது புது இலக்கியங்கள் தோன்றுவதற்கு தடைகள் பல இருந்திருக்க வேண்டும். அத்தோடு அக்கால பகுதியில் சங்க காலத்தில் மக்களிடம் இருந்த நல்ல பண்பாடுகள் ஒழுக்கங்கள் என்பன குறைந்து அவர்களது வாழ்க்கையில் ஒரு நெறி புரள்வு தன்மை ஏற்பட்டது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதனாலே தான் அக்கால மக்களின் வாழ்க்கை ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஒழுக்க நெறிக்குள் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் பெரும்பாலும்
காதல் பாடல்களையும் வீரம் பற்றிய பாடல்களையும் பாடிய புலவர்கள் கால மாற்றத்தினால் காலத்தின் தேவைக்கேற்ப தம் பாடல்களின் தன்மை, அதாவது பாடு பொருளை மாற்றி அறக்கருத்துக்களை கூறும் அறப்பாடல்களை பாடியமையால் இக்காலத்தில் அதிகளவு அறநூல்கள் எழுந்தன என்று கூறலாம். சீர்கெட்டு சென்று கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தை வழிப்படுத்தவோ அல்லது மக்கள் நெறிபுரல்வான வாழ்க்கைக்குள் சென்றுவிடக் கூடாதே என்ற ஓர் உயர்ந்த நோக்கோடோ சங்கமருவிய கால புலவர்களால் மக்களுக்கு நல்லொழுக்கத்தையும் அறத்தையும் எடுத்து கூறும் விதமாக பாடப்பட்டவையே சங்கமருவிய காலத்தில் எழுந்த 14 கீழ்க்கணக்கு நூல்களாகும். இவற்றில் 11 நூல்கள் இவ்வுலகில் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு வாழக்கூடாது என்ற வாழ்வியல் ஒழுக்கத்தை கூறும் அறநூல்களாகவே இருக்கின்றன. இக்காலத்தில் அறநூல்கள் அதிகம் பாடப்பட்டமையால் இக்காலம் அறநூல் காலம் என்றும் கூறப்படுகிறது. பழமொழி 400 இந்த அறநூலை இயற்றியவர் முன்றுரை அரையனார் என்னும் தமிழ் புலவர். இவர் கிறிஸ்துக்கு பின் 3ஆம் நூற்றாண்டில் இருந்து 4ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதியில் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. சிலர் இவரை கிறிஸ்துக்கு பின் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புலவர் என்றும் கூறுகிறார்கள். இவருடைய பாடல்களை பார்க்கும் போது இவர் ஒரு சமண முனிவராக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. சிலர் இவரை அரச குலத்தவர் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் இவர் ஒரு சமண முனிவராக இருப்பதற்கான ஆதாரங்களே மிக அதிகமாக இருக்கின்றன. பழமொழி 400 பாடல்கள் 34 தலைப்புகளில் காணப்படுகின்றன. ஒவ்வொரு வெண்பாவின் இறுதியிலும் ஒவ்வொரு பழமொழி சார்ந்த நீதி கூறப்பட்டிருக்கிறது. அப்பழமொழிக்கு ஏற்ற கருத்து முன்னர் கூறப்பட்டிருக்கும். புலவர் அன்றைய காலத்தில் வழக்கில் இருந்த பழமொழிகளை தேர்ந்தெடுத்து ஒரு பழமொழியை ஒரு பாடலில் வைத்து ஒரு நீதி கருத்தை கூறியிருப்பதை அவரது பாடல்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்றைய எமது தமிழ் சமுதாயத்தில் ஏராளமான பழமொழிகள் இருந்தமையினால் சில பாடல்களில் 2 பழமொழிகளையும் உவமையாக கூறியிருக்கிறார். தமிழினத்தின் செம்மையான நல்வாழ்க்கைக்கு உதவும் இந்த பழமொழிகள் நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து தோன்றி காலம் காலமாக தொடர்ந்து வழக்கில் இருந்து வரும் அனுபவ மொழிகளாகும். இப்பழமொழிகள் மூலம் ஒரு சமுதாயத்தினரின் அனுபவ முதிர்ச்சியையும் அறிவு கூர்மையையும் நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. மக்களின் பழக்கத்தில் இருந்து நெடுங்காலமாக சொல்லப்பட்டு வரும் பழைய மொழி என்பதால் பழமொழி என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு பழஞ்சொல், சொலவடை, சொலவாந்திரம், முதுசொல், முதுமொழி என பல பெயர்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பழமொழியின் இலக்கணம் பற்றி தொல்காப்பியம் நுண்மையும் சுருக்கமும் ஒளியுடைமையும் ஒன்மையும் என்றிவை விளங்கத் தோன்றி குறித்த பொருளை முடித்தற்கு வருவும் ஏது முதலிய முதுமொழி என்ப என்று தொல்காப்பியர் இந்த பழமொழியின் தன்மை பற்றி கூறியிருக்கிறார். இவ்வாறான பொருள் ஆழம் கொண்ட பழமொழிகளை மக்களிடையே கொண்டு சென்று சேர்ப்பதற்கு புலவர்கள் பல புதுமையான வழிகளை கையாண்டு வந்திருக்கிறார்கள். அக்காலத்து பெரும் புலவர்கள் இப்பழமொழிகளை கொண்டு மக்களின் வாழ்வியல் நெறிகளை விளக்கி கூறும் பல செய்யுள்களை படைத்து நற்பண்புகளையும் நல்லொழுக்கங்களையும் மக்களிடையே கொண்டு சேர்க்கும் அரும் பணியை செய்திருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு நல் நோக்கத்தோடுதான் முன்றுரை அரையனார் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் இந்த பழமொழி 400 என்னும் நூலாகும். பழமொழிகள் பற்றியும் இலக்கியங்கள் பற்றியும் சமுதாயத்தில் அவற்றின் பயன்பாடு பற்றியும் முன்றுரை அரையனார் மிக உன்னிப்பாக நோக்கி உணர்ந்து உள்ளார் என்பது அவருடைய இந்நூலை படிக்கும் போது உணரக்கூடியதாக இருக்கிறது. இதில் உள்ள ஒவ்வொரு பாடல்களும் அவர் தம்மிடம் கல்வி கற்ற மாணவர்களுக்கு கூறிய அறிவு பாடங்களாகவோ அல்லது அவரிடம் கற்ற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக, நீதி நூல்களை சொல்லிக் கொடுப்பதற்காக அவர் எழுதிய செய்யுள்களாகவோ இவை இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. பழமொழி 400 சில பழமொழிகள் கூறப்படும் கருத்துக்கள் சில பழமொழிகளுக்கு கூறப்படும் கருத்துக்கு விளக்கங்கள் ஆகின்றன. சிலது பொருளை விளக்கும் சான்றுகளாக தருகிறது.
சிலது பொருள் பொதிந்த உவமையாக பயன்படுகிறது. ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழியை வைத்து பாடும் இந்த உத்தியை கையாண்ட இலக்கியம் வேறு எம்மொழியிலும் இருப்பதாக தெரியவில்லை. எமது தமிழ் இலக்கிய வரலாற்றில் இந்த புதிய உத்தியை கையாண்ட ஒரு இலக்கியம் பழமொழி நானூறு என்றே கூற வேண்டும். 14 கீழ்க்கணக்கு நூல்களில் மிகவும் செல்வாக்கு பெற்ற நூலாக விளங்குவது திருக்குறள். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக நாலடியாரை கூறலாம். நாலடியாரை கற்றால் பழமொழி நானூற்றையும் நாலடியாரையும் கற்றபின் திருக்குறளை கற்றால் திருக்குறளின் பொருளானது மிகவும் தெளிவாகவும் நுட்பமாகவும் விளங்கும் என்று அறிஞர்கள் கூறியுள்ளார்கள். இதிலிருந்து ஒன்று விளங்குகிறது நமக்கு. இந்த பழமொழி நானூறு என்ற நூலுக்கும் திருக்குறள் மற்றும் நாலடியாருக்கும் இடையே நிறைய பொதுத்தன்மைகள் ஒற்றுமைகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. நாலடியார் போலவே 400 பாடல்களை கொண்ட நூல்தான் பழமொழி நானூறு. நாலடியார் பாடல்களின் சொற்பொருட்களை பல இடங்களில் தழுவி செல்வதனால் இந்நூல் நாலடியாரோடு நெருங்கிய தொடர்புடையதாக கூறப்படுகிறது. ஆனாலும் பல புலவர்கள் இயற்றிய நாலடியார் போல இந்நூலில் கூறியது கூறல் மாறுகொள கூறுதல் இல்லை என்றே சொல்லலாம். பழமொழி நானூரை ஒரே புலவர் எழுதியமையால் இந்த தவறுகள் இந்நூலில் இடம்பெறவில்லை. இந்நூலில் ஆரிய வரலாற்று செய்திகள், முடிவுடை வேந்தர்கள் பற்றிய செய்திகள், கடியழு வள்ளல்கள் பற்றிய செய்திகள், உதாரணமாக கரிகால் சோழன், மணிநிதி சோழன், சேரன் செங்குட்டுவன், பாரி வேகன், பாரி மகளிர் பற்றிய செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. மேலும் இதிகாச புராண கதைகளையும் இந்த பழமொழி நானூற்றில் நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. பழமொழி நானூறு என்னும் நூலானது பழமொழிகளை மட்டுமல்லாது வரலாற்றை இதிகாச புராண கதைகளை நமக்கு கூறி நிற்கிறது. பழமொழி நானூற்றில் உள்ள அத்தனை பாடல்களும் ஒவ்வொரு முத்துக்களே. அத்தனை பாடல்களையும் இக்குறுகிய நேரத்தில் பார்க்க முடியாது என்பதால் 1-2 பாடல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கற்றறிந்தோர் அடக்கம் பற்றி கூறும் ஒரு பாடல். கற்றறிந்தார் கண்ட அடக்கம் அறியாதார் பொச்சாந்து தம்மை புகழ்ந்துரைப்பார் செற்ற அரைக்கல் அருவி அணிமலை நாட நிறைகுடம் நீர் தழும்பல் இல். அதாவது கற்றறிந்தோர் எப்போதும் அமைதியாக தன்னடக்கத்தோடு இருப்பார்கள். அதாவது நிறைகுடம் போல தளம்பாது இருப்பார்கள். ஆனால் கற்றறிவற்றவர்களோ தற்பெருமை பேசி குறைகுடம் போல கூத்தாடுவார்கள். தற்பெருமை பேசி குறைகுடம் போல் கூத்தாடுவது போல அவர்கள் தன்மை இருக்கும். புலவர் இங்கே நிறைகுடம் தழும்பல் இல்லை என்ற பழமொழியை கற்றறிந்தோரின் அடக்கம் பற்றி கூறுவதற்கு பயன்படுத்தி இருப்பது மிகவும் சிறப்பாக உள்ளது. இந்த பழமொழியை நாமும் ஒன்று அதிகம் பயன்படுத்துகிறோம். இந்த கற்றறிந்தோருக்கும் கற்றறி இல்லாதவருக்கும் இடையான வித்தியாசத்தை சொல்லும் பொழுது நாங்களும் அதிகமாக இந்த பழமொழியை எங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி வருகிறோம். மேலும் ஒரு பாடலில் பெரியோரை பழிக்கும் சிறியோரை பற்றி கூறும் போது இவ்வாறு கூறுகிறார். நெறியால் உணராது நீர்மையுமின்றி சிறியார் எளியரால் என்று பெரியாரை தங்கள் நேர் வைத்து தகவல்ல கூறுதல் திங்களை நாய் குறைத்தற்று. அதாவது நாய் குறைப்பதால் திங்களின் பெருமை குறையாது. இங்கே நாயின் அறியாமையே உணரப்படும். அதுபோல பெரியோரை பழிக்கும் சிறியவரை அவமானமடைவார்கள். இங்கு பெரியோரின் மதிப்பு எந்த வகையிலும் குறைவதில்லை. இன்றும் நாம் இந்த பழமொழியை சந்திரனை பார்த்து நாய் குறைத்தது போல என்று சொல்லி பயன்படுத்தி வருகிறோம். இதே போல அவர் நிறைய பழமொழிகளை பயன்படுத்தியுள்ளார். அதில் சில பழமொழிகள் பாம்பறியும் பாம்பின் கால், இறைத்தோறும் ஊறும் கிணறு, நூனலும் தன் வாயால் கெடும், உலக்கை மேல் காக்கை, குன்றின் மேலிட்ட விளக்கு, நாய் பெற்ற தெங்கம்பழம் போன்ற பல பழமொழிகளை தன் பாடல்களில் மிகவும் நுணுக்கமான முறையில் கையாண்டு தன் நீதி கருத்துக்களை கூறியிருக்கிறார். நாய் பெற்ற தெங்கம்பழம் என்ற பழமொழியை புலவர் கருமியிடம் உள்ள செல்வத்துக்கு உவமையாக பயன்படுத்தியுள்ளார். எவ்வாறு நாயிடம் இருக்கும் முழு தேங்காய், இங்கே தெங்கம்பழம் என்பது தேங்காயை குறித்து நிற்கிறது. முழு தேங்காய் அந்த நாய்க்கும் பயன்படாது, அது வேறு யாரையும் எடுக்கவும் விட மாட்டாது. இதே போல
தான் கருமிடம் உள்ள செல்வமும் தானும் அவனும் பயன்படுத்த மாட்டான், அடுத்தவருக்கும் கொடுக்க மாட்டான். அவன் என்ற இந்த கருத்தை, அதாவது பயன்பாடற்ற செல்வம் என்ற கருத்தை இந்த பழமொழியிலே அவர் சொல்லியிருக்கார். இவ்வாறு சிறந்த நல்ல கருத்துக்களை அவர் பழமொழி மூலம் கூறியிருக்கிறார். இதையே இன்று கிராமங்களில் வைக்கோல் போரில் கட்டிய நாய் என்பார்கள். இங்கே நாய் தானும் வைக்கோலை தின்னாது, தின்ன வர மாட்டையும் தின்ன விடாது கலைத்து விடும். அதாவது எதுவும் பொருத்தம் இல்லாதவிடம் கிடைத்தால் அது அவர்களுக்கும் பயன்படாது, மற்றவர்களுக்கும் பயன்படாது, அது வீணாக போய்விடும். இதன் கருத்து என்பதுதான் இதன் கருத்து. இவ்வாறு ஏராளமான பழமொழிகள் அன்றிலிருந்து இன்று வரை தமிழ் மக்களால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இவற்றில் பல பழமொழிகள் சாதாரண பயன்பாட்டில் இன்று மறைந்து விட்டன. ஆனாலும் பல சிறந்த பழமொழிகள் இன்றும் சாதாரண பேச்சு வழக்கிலோ, மேடை பேச்சுக்களிலோ, கட்டுரை போன்ற எழுத்தாக்கங்களிலோ பயன்பட்டு வருகின்றன. அவற்றிலே விளையும் பயிரை முளையிலே தெரியும், ஐந்தில் வளையாதது 50 வளையுமா, தவளையும் தன்வாயால் கெடும் போன்ற ஆழமான கருத்துக்களை கொன்ற பல பழமொழிகளை நாங்கள் இன்று பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். பழமொழிகளின் நுட்பமான பொருளை ஒவ்வொரு பாடலிலும் கூறி 400 பாடல்களை முன்றுரை அரையனார் பாடி பழமொழிகளின் சிறப்பை கூறும் நூலாக இந்த பழமொழி 400 அமைந்திருக்க, பழமொழிகளை வைத்து பாடப்பட்ட பல இலக்கியங்களும் நம் தமிழ் மொழியிலே காணப்படுகின்றன. நாட்டுப்புற கவிஞர்கள் தொடக்கம் நாட்டார் இலக்கியத்திலே நாட்டுப்புற கவிஞர்கள் தொடக்கம் புரட்சி கவிஞர் பாரதி வரை பழமொழிகளை தம் பாடல்கள் வைத்து பாடி இருக்கிறார்கள். திருக்குறளில் திருவள்ளுவர் பல இடங்களில் பழமொழிகளை பயன்படுத்தியுள்ளார். உதாரணத்துக்கு ஊழ் என்னும் அதிகாரத்தில் அவர் கூறும் கருத்துக்கள் இதற்கு சான்றாக இருக்கின்றன. திருவள்ளுவரை போலவே அவருக்கு பின்வந்த தமிழ் புலவர்களும் தமது பாடல்களில் பழமொழிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களில் சீவக சிந்தாமணியில் திருத்தக்க தேவர் பழமொழிகளை மிக நுட்பமாக கவிநயத்தோடு பயன்படுத்தியுள்ளார். பக்தி இலக்கியங்கள் பாடிய நாயன்மார்களும் பழமொழிகளை தமது பாடல்களில் பாடியுள்ளார்கள். இவர்களில் அப்பர் சுவாமிகள் 4ஆம் திருமுறையில் பழமொழி பதிகம் என்ற தலைப்பில் 10 பழமொழிகளை சிறப்பாக கூறியிருக்கிறார். புலவர்கள் மட்டுமா, உரிய ஆசிரியர்களும் இப்பழமொழிகளை விட்டு வைக்கவில்லை. நாச்சினார்க்கினியார் என்ற போன்ற உரிய ஆசிரியர்களும் தமது உரை விளக்கங்களில் பழமொழிகளை சேர்த்துள்ளதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு பழமொழிகளின் சிறப்பை நாம் தமிழ் இலக்கியங்கள் பலவற்றில் நாம் காணக்கூடியதாக உள்ளது. பழமொழிகள் ஒரு விடயத்தை சுருங்க சொல்லி விளங்க வைக்கக்கூடியதாக இருப்பதனாலும், நுட்பமான கருத்துக்களை கொண்டிருப்பதனாலும், புலவர்கள் தாம் கூற வந்த கருத்தை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கு பழமொழிகளை பெரிதும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். மொழிக்கு கிடைத்த அரும் கொடையான இந்த பழமொழிகளை 400 செய்யுள்களில் பாடி நல்லதொரு வாழ்வியல் நெறியை எமக்கு கூறி மொழியின் பொக்கிஷமான பழமொழியை அழியாது பேணி காத்து எம்மிடம் தந்துள்ளார் புலவர். மக்களின் ஒழுகலாறுகளை முறைப்படுத்தவும் பழமொழிகளை நிலைப்படுத்தவும் முயன்ற பெருமைக்குரியவர் முன்றுரை அரையனார் என்ற இந்த தமிழ் புலவர். அவர் எமக்கு தந்த பழமொழி 400 என்ற இந்த அரிய நூலை கற்று பேணி காக்க வேண்டியது எமது கடமையாகும். தமிழ் மொழியின் நீதி கருத்துக்களை தந்த அதிசிறந்த நூலான பழமொழி 400 பற்றிய எனது பார்வையை உங்களுடன் பகிர எனக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்தினை தந்த தளிர் நிறுவனருக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க 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 நன்றி அம்மா. சிறப்பு வாழ்த்துக்கள் ராஜினி முருகமூர்த்தி ஆசிரியர்களே. மிக அழகாக பழமொழி 400 மிக எல்லோருக்கும் விளங்கும் வகையில் எளிமையாக கூறியிருந்தீர்கள். உங்களுடைய பார்வையிலும் தந்தீர்கள். உண்மைதான், இந்த பழமொழி அதாவது மக்களின் பல்வகை அனுபவங்களின் கிழிவாக தொன்று தொட்டு வழங்கி வருகின்ற இந்த மூத்தவர்களுடைய உரை
அதுதான் இன்றைய பழமொழி. உண்மையிலேயே எங்களுடைய பெற்றோர்கள் கூற நாங்கள் கேட்டுக்கிறோம், நாங்கள் இப்போதும் கூறிக்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு. இவ்வாறு இந்த பழமொழி எங்களுடன் பின்னி பிணைந்திருப்பதைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய ஒரு அதாவது குறைந்த சொற்களால் செறிவுள்ள தொடராக இது விளங்குகின்றது. இந்த பழமொழி நானூரை பார்க்கும்போது ஒரு அதாவது எங்களுடைய இனத்தினுடைய மேதமையையும் அதற்குரிய அந்த அறிவுத்திறனையும் அதாவது நுண்ணறிவையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய அழகான ஒரு பழமொழி நானூரை எங்களுடன் வாழ்க்கையிலே பின்னி பிணைந்திருக்கின்ற அந்த பழமொழியினுடைய நானூறினை மிக அழகாக உங்களுடைய பார்வையில் எங்களுக்கு தந்திருந்தீர்கள். நிச்சயமாக நாமும் அந்த பழமொழி நானூரை எங்களுடன் பழக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் மேலும் ஊன்றி நாங்கள் அதனை பார்க்க வேண்டும், அதற்குள் என்ன இருக்கிறது என்று அறிய வேண்டும் என்ற அவாவிலே இருக்கின்ற உண்மையிலே தான் தமக்கு மருத்துவர் தாம் என்றும் ஒரு பழமொழி இருக்கிறது. இவ்வாறு இதில் ஏராளமான பழமொழி நாங்கள் அறிந்து கொண்டிருப்பவை எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு கூறியவை. கூறும்போது எங்களுடைய மிக நெருக்கமாக இருப்பது போல இருந்தது இந்த பழமொழி நானூறு இலக்கிய பகுதி. மிகவும் வாழ்த்துக்களமா மிக சிறப்பாக உங்களுடைய பாணியிலே உங்களுடைய பாங்கில் நீங்கள் மிக சிறப்பாக பழமொழி நானூரை தந்திருந்தீர்கள். ராஜினி முருகமூர்த்தி பிரித்தானியாவிலிருந்து அவர்களுக்கு எங்கள் சார்பாக அனைவர் சார்பாகவும் இருகரம் குத்தி அவர்களை வாழ்த்தி கொண்டு தொடர்ந்து எங்களுடன் இந்த இலக்கிய பயணத்தில் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். உண்மையிலேயே மிக அழகாக இன்றைய 11 கீழ்கணக்கு நூல்கள் பாவையர் பார்வையில் இதழ் 3 மிக அழகாக விரிந்திருந்தது. உண்மையிலேயே ஒவ்வொருவரும் தங்கள் பாகங்களை தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இலக்கியத்தை மிக சிறப்பாக செய்திருந்தார்கள். அந்த வகையிலே கனடா நாட்டிலிருந்து ஆசிரியர் ஆதித்யபரானந்தன் அம்மையார் அவர்கள் சிறு பஞ்சம் மூலம் மிக சிறப்பாக தந்திருந்தார். அவரை தொடர்ந்து பிரித்தானியாவிலிருந்து ஆசிரியர் பூங்கோதை ஸ்ரீதரன் மாமியார் அவர்கள் முதுமொழி காஞ்சியை அவரது பார்வையிலே மிக சிறப்பாக தந்திருந்தார். அவருடன் இணைந்து பிரித்தானியாவிலிருந்து ராஜினி முருகமூர்த்தி ஆசிரியர் அம்மையார் அவர்கள் பழமொழி நானூறு இன்னும் தன்னுடைய பார்வையில் இருந்து சுவைக்க மிகவும் இனிமையாகத்தான் இருந்தது. நாங்கள் சுவைத்தோம், மகிழ்ந்தோம், இன்னும் சுவைக்க தூண்டி இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய அத்தனை உரையாளர்களுக்கும் அத்தனை ஆசிரியர் பெருந்தைகளுக்கும் இந்நேரத்திலே நாங்கள் வாழ்த்துக்களுடன் நன்றி கூறுகின்றோம். சிறப்பாக அமைந்திருந்தது அனைவருக்கும். அதாவது ஆதித்யபரானந்தன் அம்மையார் அவர்கள், பூங்கோதை ஸ்ரீதரன் அவர்கள், ராஜினி முருகமூர்த்தி அம்மையார் அவர்கள் அனைவருக்குமே அனைத்து ஆசிரியர் பெருந்தைகளுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை இந்நேரத்திலே மேலும் கூறிக்கொண்டு தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேராளும் இங்கு பார்த்தும் கேட்டும் மகிழ்ந்திருக்கின்ற இந்த ஆளுமைகளுக்கும் எங்களை மேலும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அத்தனை ஆசிரியர்களுக்கும் இந்நேரத்திலே மீண்டும் நாங்கள் நம்முடைய குறித்த ஒரு அழகான தளத்தை எங்களுக்கு தந்த திருமகள் ஸ்ரீபத்மநாதன் அம்மையார் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற சுகுணா சுதாகரன் அம்மையார் அவர்களுக்கும் எங்களோடு எப்போதும் கைகோத்து நிற்கின்ற தொழில்நுட்பத்திலே உதவி கொண்டிருக்கின்ற ஆதித்யபரானந்தன் அம்மையார் அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர் பெருந்தைகளுக்கும் இந்நேரத்திலே நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறுகின்ற இந்த அழகிய வேளையிலே அடுத்ததாக எங்களுக்கு விரிய இருக்கின்றது 23/8/24 அன்று ஏலாதி திருக்குறள் கார் 40 என்ற இலக்கிய பகுதியை நாங்கள் இன்னும் அழகாக சுவை காத்திருக்கின்றோம். ஏலாதி நிவேதா யுகந்தன் அவர்களும் திருக்குறள் சுகுணா சுதாகரன் அவர்களும் கார் 40 சுதர்சினி ஜியாகரன் அவர்களும் இங்கு எங்களுக்கு மகிழ்வூட்ட இருக்கிறார்கள். எனவே நாங்கள் இவர்களையும் அடுத்த தளத்திலே சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு இன்றைய இந்த அழகான இந்த பாவையர் பார்வையில் இதழ் 3 அழகாக விரிந்து மனம் பரப்பி இருக்கிறது. இதில் எங்களுக்கு இந்த வாசத்தை தந்த அத்தனை ஆசிரியர் பெருந்தைகளுக்கும் உங்களுடன் உடனிருந்த அத்தனை பேர் ஆளுமைகளுக்கும் இந்நேரத்திலே நன்றியையும் வணக்கத்தையும் கூறி இதழ் 4 சந்திப்போம், இணைவோம், மகிழ்வோம், இலக்கியத்தை சுவைப்போம். நன்றி, வணக்கம்.